நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளாந்த மின்தடை தொடர்பில் வெளியான புதிய மின்வெட்டு நேர அட்டவணை. மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. நானு ஓயா பதுளை இடையிலான புதிய தொடருந்து சேவை ஆரம்பம். மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் பலி. யாழ் நாகை கப்பல் சேவை வெளியான அறிவிப்பு. இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசேட வீட்டு திட்டம். முன்னாள் எம்பிக்களின் வீடுகளுக்கு செல்லவுள்ள விசாரணை குழு சர்ச்சையாகும் அறக்கடைய இழப்பீடு. தேவாலயம் ஒன்றுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிமன்றம். சுகாதாரத்துறைக்கு ஆட்சேர்ப்பு. அடுத்த மாதம் 3500 பேர் உள்ளீர்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இன்றும் நாளையும் 1.5 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மின்தடையை நடைமுறைப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. அதற்கான நாளாந்த மின்தடை அமலாக்கப்படவுள்ள கால அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை ஊடக அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் நாளொன்றில் தலா 1.5 மணி நேரம் சுழற்சி முறையில் மின் விநியோக தடையை அமல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. இதன்படி A, B, C, D ஆகிய வலயங்களில் பிற்பகல் 3:30 மணி முதல் 4 மணிக்குள் மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு 5 மணி முதல் 5:30 வரையான காலப்பகுதிக்குள் மீள இணைக்கப்படும். அத்தோடு E, F, G, H, U, V ஆகிய வலயங்களில் பிற்பகல் 5 மணி முதல் 5:30க்குள் மின் விநியோகம் தடை அமுலாக்கப்பட்டு மாலை 6:30 மணி முதல் 7 மணி வரையான காலப்பகுதிக்குள் மீள இணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. I, J, K, L, P, Q ஆகிய வலயங்களில் மாலை 6:30 மணி முதல் 7 மணி வரை மின் விநியோகம் தடை அமுலாக்கப்பட்டு இரவு 8 மணி முதல் 8:30 வரையிலான காலப்பகுதிக்குள் மீள இணைக்கப்படும். அத்துடன் R, S, T, W ஆகிய வலயங்களில் இரவு 8 மணி முதல் 8:30 வரை மின் விநியோகம் தடை அமுலாக்கப்பட்டு இரவு 9:30 மணி முதல் 10 மணி வரையான காலப்பகுதிக்குள் மீள இணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டு 3ஆம் தரப்பில் இருந்து வெளியாகும் விளம்பரங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய வங்கி 3ஆம் தரப்பு தளங்களில் வேலைவாய்ப்புகளை இடுகையிடுவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. அனைத்து அதிகாரப்பூர்வ வேலைவாய்ப்புகளும் அதன் வலைதளம் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக சேவையில் மாத்திரமே கிடைக்கும் என்று மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை மோசடிகளை தவிர்க்க இந்த அதிகாரப்பூர்வ தளங்கள் மூலம் வேலையிடுகைகளை சரிபார்க்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நானு ஓயா மற்றும் பதுளைக்கிடையிலான LODC நானு ஓயா என்ற புதிய தொடருந்து சேவை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நானு ஓயா புகையிரத நிலைய வளாகத்தில் இடம்பெற்ற விசேட சமய வழிபாட்டு நிகழ்வின் பின்னர் தமிக ஜெயசுந்தர தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள பயணிகளின் சுற்றுலா தேவையின் அடிப்படையில் இந்த தொடருந்து சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடருந்து பொது முகாமையாளர் தமிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த தொடருந்து செவ்வாய்க்கிழமையை தவிர வாரத்தின் ஒவ்வொரு வார நாட்களிலும் காலை 8:10க்கு நானு ஓயாவிலிருந்து பதுளைக்கும் பிற்பகல் 1 மணிக்கு பதுளையிலிருந்து கண்டிக்கும் இயக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் வகுப்பில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கு 7000 ரூபாவும் 2ஆம் வகுப்பில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கு 6000 ரூபாவும் 3ஆம் வகுப்பில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கு 5000 ரூபாவும் பெற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. கம்பஹா மினுவாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வல்பிட்டமுள்ள பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக மினுவாங்குடி போலீசார் தெரிவித்தனர். மினுவாங்குடியில் இருந்து வேயாங்குடி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரமொன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த
இளைஞனும் படுகாயமடைந்துள்ள நிலையில் மினுவாங்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் கம்பகா திவுலப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞன் ஆவார். இந்நிலையில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மினுவாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சேவையானது நாளை மறுதினம் தனது சேவையினை ஆரம்பிக்க உள்ளது. சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுதினம் காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 அளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. மலேக பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த வீடுகளின் கட்டுமான பணிகள் மார்ச் முதல் வாரத்தில் தொடங்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை வலியுறுத்தினார். அதன்படி கேகாலை மாவட்டத்தில் 22 குடும்பங்கள் மண் சரிவு காரணமாக முகாம்களில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பதுளை மாவட்டத்தின் கல்துமுல்லை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 5 ஆண்டுகளாக மூடப்பட்ட கபரக்கல தேயிலை தொழிற்சாலையில் 51 குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுடன் இருக்கின்றனர். இந்த மக்களுக்கான நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சின் செலவில் செய்யப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடுகளின் கட்டுமான பணிகள் முப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன்படி கபரக்கள்ள கல்துமுல்லவில வீடுகளின் கட்டுமான பணிகள் இராணுவத்தினராலும் கேகாலையில் உள்ள வீடுகளின் கட்டுமான பணிகள் கடற்படையினராலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அறகலிய போராட்டத்தின் போது ஏற்பட்ட சேதம் தொடர்பில் அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடுகளை பெற்றுக்கொண்ட அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் குறித்து விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு பெற்ற அரசியல்வாதிகள் மற்றும் பிறரின் பட்டியல் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்ட விடயத்தை மேற்கோள் காட்டிய இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்களை அறிக்கைகளை சரிபார்ப்பதன் அவை முறைகேடாக சம்பாதித்த சொத்துக்களாக இருந்தால் அவற்றை வெளிக்கொணர இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என அரசாங்கம் நம்புவதாக கூறப்படுகிறது. இதில் அதிக இழப்பீடு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து சிறப்பு விசாரணைகள் இடம்பெறவுள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடன் இருந்தவர்களுக்கு அரசு திரைசேரியிடமிருந்து பெற்றுக் கொடுத்த லஞ்சமாகவே இதனை பார்க்க வேண்டியுள்ளது என அரசு தரப்புகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. நட்டஈடு வழங்கப்பட்ட காலப்பகுதியில் அந்த பகுதிக்குரிய பிரதேச செயலாளர்கள் மதிப்பீட்டாளர்கள் நாடாளுமன்றத்துக்கு அழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அப்போதைய ஆளுங்கட்சியின் பிரதமர் கொறடாவாக இருந்த பிரசன்ன ரணதுங்கவினால் கடிதம் அனுப்பப்பட்டு அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். அங்கு சென்றிருந்த அதிகாரிகள் அப்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததுடன் அவர்களுக்கு அந்த காலப்பகுதியில் அதிகமாக மதிப்பீடு செய்யுமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக ஆளும் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கையை பொறுத்தவரை பேரிடர் ஒன்று ஏற்படுமானால் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாவை வழங்க முடியும். எனினும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கால பகுதியில் முறையாக நட்டஈட்டை பெற்றுக் கொள்வதில் முறைமையொன்று இருக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இலங்கை சுகாதாரத்துறையில் நிலவும் ஊழியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சபரகமுவ மகாசமன் தேவாலயத்தில் நாளை நடைபெறவிருந்த தேர்தலை நடத்துவதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேவாலயத்தின் தற்காலிக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த SV சந்திரசிங்க தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் 20ஆம் தேதி வரை அமலில் இருக்குமாறு இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த தேர்தல் நடைபெறும் விதம் சட்டத்திற்கு முரணானது என மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை சுகாதாரத்துறையில் நிலவும் ஊழியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். அதன்படி அடுத்த மாதம் 3500 தாதியர்கள் மற்றும் 976 குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. பேராதனை போதனா வைத்தியசாலையில் புதிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.